கஜினி படம் போல் சர்ப்ரைஸ் இருக்கும். AR முருகதாஸ். சல்மான் கான் நடித்துள்ள சிக்கந்தர் படத்தில் கஜினி திரைப்படம் போல் ஒரு சர்ப்ரைஸ் இருப்பதாக அப்படத்தின் இயக்குனர் AR முருகதாஸ் தெரிவித்துள்ளார். அதாவது ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் சூர்யா அசின் காதல் காட்சிகள் சர்ப்ரைஸ் கொடுத்தது மாதிரி இப்படத்திலும் உள்ளதாகவும் காதல், ஃபேமிலி சென்டிமெண்ட், ஆக்ஷன் என அனைத்து அம்சங்களும் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிக்கந்தர் திரைப்படம் வரும் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. பொதுமக்களுக்கு ரஜினிகாந்த் முக்கிய வேண்டுகோள். கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்கும் வகையில் மேற்கு வங்கத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை 7000 கிலோமீட்டர் தொலைவுக்கு 100 CISF வீரர்கள் சைக்கிள் பேரணியை தொடங்கியுள்ளனர். அவர்கள் தமிழகத்திற்குள் வரும்போது சிறப்பான வரவேற்பு தருமாறு நடிகர் ரஜினிகாந்த் வீடியோ ஒன்றை வெளியிட்டு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாட்டோட பேரு நிம்மதி, சந்தோஷம், அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க. அதுக்கு உதாரணம் மும்பைல 26/11 நடந்த அந்த கோர சம்பவம். கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்ங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க. அவங்களும் அவங்க ஏரியா வரும்போது அவங்களை வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. ஜெய்ஹிந்த். தனுஷ் இயக்கத்தில் அஜித் வெளிவந்த புதிய அப்டேட். தனுஷ் இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படும் செய்தியாக இருந்து வருகிறது. தற்போது தனுஷ் இட்லி கடை திரைப்படத்தை இயக்கி வரும் நிலையில் அதன் பின் அஜித்தை வைத்து இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இது குறித்து தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரிடம் கேட்ட போது தகவலை மறுக்காத அவர் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாலிவுட்டுக்கு ரூட்டை மாற்றிய கீர்த்தி சுரேஷ். நடிகை கீர்த்தி சுரேஷ் மீண்டும் ஒரு பாலிவுட் திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ரொமான்டிக் காமெடி ஜானரில் அத்திரைப்படம் உருவாகி வருவதாகவும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. முன்னதாக தெரி திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்திருந்தார். அட்லி தயாரிப்பில் வருண் தவான் ஹீரோவாக நடித்த அந்த திரைப்படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.